welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். In this program we are receiving lot of corrective teaching from God's word for our life, for our work and for our ministry. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் अनेक திருத்துதலான உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வேலைக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். Now that's why God has given us his holy word. இதற்காக தான் தேவன் தம்முடைய பரிசுத்த திருவசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Please turn with us to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். And we'll read verses 16 and 17 to you. 16, 17 வசனங்களை நாங்கள் உங்களுக்கு வாசிக்கிறோம். All scripture is given by inspiration of God. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. Now we want you to look at that fourfold benefit of God's word. தேவனுடைய இந்த திருவசனத்திற்கு காணப்படுகிற இந்த 4 நன்மைகளை குறித்து நான் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். It is for doctrine, இது உபதேசத்திற்கு, and it is for reproof, கடிந்து கொள்ளுதலுக்கு, and it is for correction, சீர்திருத்தலுக்கு, and it is for instruction in righteousness. நீதியை படிப்பித்தலுக்கும் காணப்படுகிறது. But many Christians stop with that initial benefit that is mentioned in verse 15. ஆனால் अनेक கிறிஸ்தவர்கள் 15வது வசனத்திலே காணப்படுகிற அந்த துவக்க பிரயோஜனத்திற்கு மாத்திரமே இந்த வசனத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள். Read that 15th verse to you. 15வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். The holy scriptures which are able to make you wise for salvation through faith which is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க. Now it says only salvation. இங்கே ரட்சிப்பு என்று மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. And we are not supposed to stop there. அங்கேயே நாம் நின்றுவிடக் கூடாது. There we come across the word childhood. அங்கே நாம் இளம் பருவம், அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த வசனத்திலே காணப்படுகிறோம். Now when you come to verse 17, 17வது வசனத்துக்கு வரும் பொழுது we read about that man of God, that a man of God may be perfect. So from childhood you should mature to manhood. தேவ மனுஷன் என்கிற வார்த்தை 16வது வசனத்திலே தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து நாம் தேவ மனுஷனாய் மாற வேண்டும். Now once again when you look at the 16th verse, மீண்டுமாய் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது it speaks about the fourth benefice is instruction in righteousness. நீதியை படிப்பித்தல் என்று சொல்லப்படுகிறது. But before instruction there comes reproof and correction. நீதியை படிப்பித்தல் என்று சொல்லப்படுகிறதற்கு முன்பாகவே கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தலும் காணப்படுகிறது. In other words, there goes unlearning before there is proper learning. மறு வார்த்தைகளில் சொல்ல போனால் நாம் நன்றானவைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தவறாய் கற்றுக்கொண்டவைகளை களைதல் மிகவும் அவசியம். Now I would like to pick up a passage from book of Proverbs and explain to you the function of God's word in this context. நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து இந்த ஒரு ரீதியிலே தேவ வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Book of Proverbs 22nd chapter. நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அத்தியாயம். I look at the 15th verse. 15வது வசனத்தை பாருங்கள். Foolishness is bound up in the heart of a child, but the rod of correction will drive it far from him. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். I believe the rod of correction is the word of God. நான் இந்த பிரம்பை குறித்து அது தேவனுடைய வசனம் என்றே நம்புகிறேன். Because there is so much of foolishness, there is so much of wrong understanding that is bound up in our hearts. The rod of correction, which is the word of God, will drive it away from us. தவறான अनेक காரியங்கள் நம்முடைய நெஞ்சிலே ஒட்டி இருக்கிறபடினாலே தண்டனையின் பரம்பானது அது நம்முடைய நெஞ்சை விட்டு நீக்கி அகற்றும் என்று நம்புகிறேன். Therefore, dear viewers, don't become tired of receiving lots of corrections in the course of these talks. ஆகவே அருமையான நேயர்களே, अनेक திருத்துதல்களை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பெற்றுக்கொள்வதை குறித்து நீங்கள் கலைந்து போக வேண்டாம். Now the rod of correction, we want to assure you, it will not kill you, it will correct you, it will build you up,
and it will equip you for every good work. இந்த தண்டனையின் பரம்பானது உங்களை அழித்து விடாது, கொன்று விடாது. அது உங்களை திருத்தும், உங்களை கட்டி எழுப்பும், எல்லா விதமான நற்கிரியைகளுக்கும் ஏற்றவனாய் உங்களை தகுதிப்படுத்தும். Now with this background we will now move to our subject proper. இந்த ஒரு பின்னணியை வைத்துவிட்டு நம்முடைய இந்த தலைப்புக்கு நேராக நாம் கடந்து போவோம். Now the subject that we are studying is how not to give. படித்து வருகிற தலைப்பு எப்படி கொடுக்க கூடாது என்பதாகும். And so far we have studied 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் படித்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not separate life from giving. நாம் கொடுத்தலிருந்து வாழ்க்கையை பிரித்து விடக்கூடாது. Once again, மீண்டுமாய், do not separate life from giving. கொடுத்தலிருந்து வாழ்க்கையை பிரித்து விட வேண்டாம். And last week we studied lesson number 2, do not earn by ungodly means. சென்ற வாரத்திலே 2வது பாடத்தை நாம் படித்தோம். அநீதியான முறையிலே சம்பாதிக்க வேண்டாம். Once again, மீண்டுமாய், do not earn by ungodly means. அநீதியான முறைகளிலே சம்பாதிக்க வேண்டாம். Today we move on to lesson number 3. இன்றைக்கு 3வது பாடத்துக்கு நாம் வருகிறோம். Do not cheat the government. அரசாங்கத்தை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், do not cheat the government. அரசாங்கத்தை நீங்கள் ஏமாற்ற Now வேண்டாம். I want to just bring you 2 outstanding examples from the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து அருமையான 2 எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்பாக வைக்க Now விரும்புகிறேன். the Roman culture and the Hebrew customs, they contradicted each other very much at several points. ரோமாபுரிய கலாச்சாரமும் எபிரேய வழிபாடுகளும் ஒன்றை ஒன்று எதிர்மாறாக காணப்படுகிறது, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறாக And காணப்படுகிறது. there were so many conflicts between these 2 groups. இந்த 2 கூட்டத்தாருக்கும் இடையிலே அநேக சச்சரவுகள். But when Paul was writing to the believers in Rome, you know what he said? ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? Take for example book of Romans 1st chapter. ரோமர் நிருபம் 1வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட And பாருங்கள். look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். He said, this letter is written to all who are in Rome, beloved of God, called to be saints. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. Now what did he write to them? என்னத்தை அவர்களுக்கு எழுதினார்? Come with us to the 13th chapter and see what he had to say about government. இந்த அரசாங்கத்தை குறித்து 13வது அத்தியாயத்திலே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Now I'll read the first words to you. உங்களுக்கு முதல் வசனத்தை வாசிக்கிறேன். Let every soul be subject to the governing authorities. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். There is no authority except from God. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. And the authorities that exist, they are appointed by God. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now I want to look at some of the emphatic words in this particular passage. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில அழுத்தங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். Let every soul be subject to governing authorities. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க And the வேண்டும். next sentence, there is no authority except from God. ஒரு அதிகாரமும் தேவனாலே அன்றி இல்லை. Now everything is appointed by God. எல்லாம் தேவனால் And நியமிக்கப்பட்டிருக்கிறது. when you come to the second verse, 2வது வசனத்துக்கு வரும் பொழுது, therefore whoever resists the authority resists the ordinance of God. ஆகவே எதிர்த்து நிற்கிறவன் எவனாகிலும் தேவனுடைய நியமத்தை எதிர்க்கிறான். Now beloved, you know there is no excuse and there is absolutely nothing that we can do to compromise on this doctrinal teaching that was given by this apostle. இந்த அப்போஸ்தலன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த போதனைகளை எவ்விதத்திலும் நாம் மாறாக புரிந்து கொள்ள முடியாது. Now look at the 5th verse of the same chapter. அதே அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை பாருங்கள். Therefore you must be subject not only because of wrath, that is not only because of consequences, but also for the conscience sake. ஆகையால் நீங்கள் கோவாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, அதாவது விளைவுகளினால் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். And then he gives a practical illustration and application of this truth. இந்த வசனத்தை நடைமுறையாக நாம் கடைபிடிப்பதற்கு ஏதுவான ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்கிறார். Now look at the 6th and the 7th verses. 6-7 வசனங்களை பாருங்கள். Because of this you also pay taxes. இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். Because they are God's ministers attending continually to this very thing. அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. Then he becomes even more specific in the next verse. அடுத்த வசனத்தில் இன்னும் குறிப்பாக மாறுகிறார். Render therefore to all their due, taxes to whom taxes are due, customs to whom customs, fear to whom fear,
honor to whom honor. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். Nothing excluded, it's such an inclusive teaching that has come to us. ஒன்றும் விடப்படவில்லை. அத்தனையாக ஒன்று சேர்ந்து போதனைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It was not only the Pauline teaching, that was very much the teaching of Apostle Peter also. பவுல் மாத்திரம் இந்த காரியங்களை சொல்லவில்லை, பேதுருவும் கூட இதையே சொல்கிறார். Please turn with us to 1 Peter and look at the first chapter and the first verse and see who were the recipients of that letter. 1 பேதுரு முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்து இது யாருக்கு எழுதப்பட்டது என்று பாருங்கள். I'll read to you. Peter, an apostle of Jesus Christ, to the pilgrims of the dispersion in Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களுக்கு. Now what did he write? என்ன எழுதினார்? Second chapter. இரண்டாவது அத்தியாயம். And I will read to you verses 13 and 14. 13, 14 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். Submit yourselves to every ordinance of man for the Lord's sake, whether to the king or supreme, or to governors, or those who are sent by him for the punishment of evildoers and for the praise of those who do good. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்களானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். Now suppose Peter had to write this letter to us today. ஒருவேளை பேதுரு இன்றைக்கு நமக்கு இந்த எழுத்துக்களை எழுத வேண்டுமேயானால் you know what he would say? என்ன சொல்லுவான் தெரியுமா? For those in Asia, Australia, Africa and America, to all of us, this is what he would say. ஆசியாவில் இருக்கிற நமக்கு, ஆஸ்திரேலியாவிலே, ஆப்பிரிக்காவிலே, அமெரிக்காவில் இருக்கிற நமக்கெல்லாருக்கும் நமக்கு எழுதுவார். But I think this is very specifically applicable to us, for those of us who are in India. ஆனால் குறிப்பாக இந்தியாவிலே இருக்கிற நமக்கு இது மிகவும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். Because in India we Christians are not only persecuted, we are also spoken against. ஏனென்றால் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் உபத்திரவப்படுகிறது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாகவும் பேசப்படுகிறது. Now if you look at the 12th verse of the same chapter, அதே அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால், having your conduct honorable among the Gentiles, that when they speak against you as evildoers, they may by your good words which they observe glorify God in the day of visitation. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். In other words, no Christian should ever even dream of evading any sort of tax. மறு வார்த்தைகளிலே எந்த ஒரு கிறிஸ்தவனும் கனவு கூட காணக்கூடாது வரிகளை செலுத்தாமல் இருப்பதை குறித்து. Now I have a question. ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. Where did Paul and Peter learn this lesson? இந்த ஒரு பாடத்தை பவுலும் பேதுரும் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? They have learnt it from their master, the Lord Jesus Christ. தங்களுடைய எஜமானனாகிய இயேசுவினிடத்திலிருந்து இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Now I want to just give you an illustration, then you will understand. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Now one day someone came, people of the tax collecting people, they came to Peter and they asked a question. Please turn to that very interesting passage in Matthew's Gospel 17th chapter. மத்தேயு சுவிசேஷம் 17வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And I will read to you from verse 24 onwards. 24வது வசனம் துவங்க நான் வாசிக்கிறேன். When they had come to Capernaum, those who received the temple tax came to Peter and said, "Does your teacher not pay the temple tax?" அவர்கள் கப்பர்நகூம் வந்தபொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். He said, "Yes." செலுத்துகிறார் என்றான். And when he had come into the house, Jesus anticipated him, saying, "What do you think, Simon? From whom do the kings of the earth take customs or taxes? From their own sons or from strangers?" அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ
யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். Peter said to him, from strangers. அதற்கு பேதுரு அந்நியர்களிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். Then Jesus said to him, then the sons are free. இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே? Nevertheless, lest we offend them, go to the sea, cast in a hook, take the fish that comes up first. When you have opened its mouth, you'll find a piece of money. Take that and give it to them for me and for you. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இடாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு. You know, actually Jesus Christ, he is the son of the Father, and the temple was that Father's house. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன், ஆலயமானது அந்த பிதாவினுடைய வீடு. But nevertheless he says, we are sons, we are not strangers. Nevertheless, we should not be an offense for other people, so let us pay the tax. சொல்லுகிறார், நாம் பிள்ளைகள், அந்நியர்கள் அல்ல, ஆனாலும் இவர்களுக்கு இடரலாய் இருக்க கூடாது, ஆகவே வரி பணத்தை செலுத்தி விடு. And he says the first fish, that means it must be priority. Payment of tax is a priority. முதல் மீன் அதை பிடித்த உடனேயே வரியை செலுத்தி விடு என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நமக்கு அதுதான் முதன்மையா இருக்க வேண்டும். வரி செலுத்துவது முதன்மைப்பட வேண்டும். You know, in a similar instance, people wanted to actually corner the Lord Jesus Christ. மற்றும் அதே விதமான ஒரு சூழ்நிலையிலே இயேசுவை வசமாய் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார்கள். And they asked him, is it right to pay taxes to Caesar? ராயனுக்கு வரியை செலுத்துவது சரியா என்று கேட்டார்கள். And you know what did Jesus immediately answer? இயேசு உடனடியாக என்ன சொன்னார் தெரியுமா? Jesus asked them to bring a coin. ஒரு காசை கொண்டு வாருங்கள் என்று இயேசு கேட்டார். And then he asked them, whose image is this? இதுல யாருடைய முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். And they said, this is Caesar's image. இது ராயனுடைய முத்திரை என்று சொன்னார்கள். And immediately Jesus said, give to Caesar what is Caesar's and to God what is God's. உடனடியாக இயேசு சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். He did not say give to God what is God's and then give to Caesar what is Caesar. தேவனுக்குரியதை தேவனுக்கும் பின்பு ராயனுக்குரியதை ராயனுக்கும் என்று சொல்லவில்லை. But he first said give to Caesar what is Caesar's and to God which is God's. முதலாவது ராயனுக்குரியதை ராயனுக்கும் பின்பு தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்த I சொன்னார். always wonder, there is so much of teaching everywhere about tithing, but why not so much about tax payment? எப்பொழுதும் நான் ஒன்றை யோசித்ததுண்டு, எங்கு பார்த்தாலும் தசம பாகத்தை குறித்து ஏராளமான போதனைகள், ஏன் வரி பணம் செலுத்துவதை குறித்து போதனைகள் இல்லை? Jesus and the apostles never once taught about tithing in the New Testament. இயேசுவும் சீஷர்களும் ஒருபோதும் தசம பாகத்தை செலுத்துவதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பேசினதே இல்லை. But that is the favorite subject for many pastors and preachers today. ஆனால் இன்றைக்கு அநேக போதகர்களுக்கு, பிரசங்கிமார்களுக்கு இதுதான் மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு. This is how we have lost the sense of priority in Christianity. இப்படியாக தான் கிறிஸ்தவ உலகிலே முதன்மைப்படுத்துவதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து போயிருக்கிறோம். In other words, we strain the mosquito but we swallow the camel. மறு வார்த்தைகளிலே கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கி விடுகிறோம். Now that's what Jesus said, you are blind guides, you are blind leaders. அதைதான் இயேசு குறிப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் குருடான வழிகாட்டிகள். Now the ignorance of our people is because of the blindness of our leaders. நம்முடைய ஜனங்களிலே காணப்படுகிற அறியாமை நம்முடைய தலைவர்களுடைய அந்த குருட்டுத்தன்மையினால் தான். We forget the first things and we make the last things first and priority. முதன்மையானவைகளை மறந்து கடைசியிலே இருக்கிறவைகளை எல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். Beloved, we want to tell you something. This may upset you, but this is the truth. So it is our responsibility to tell that to you bluntly. அருமையானவர்களே, ஒரு காரியத்தை இப்பொழுது நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படலாம், ஆனால் இதுதான் சத்தியம். இதை சொல்லியே தீர வேண்டும். Black money does not become white money just because you drop it into the offering box. கருப்பு பணம் காணிக்கை பையிலே போடப்படுவதன் மூலமாக வெள்ளை பணமாய் மாறாது. Rather it becomes wasted money. வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெட்டி பணமாக தான் மாறி போகும். And God does not record it in his register. தேவன் தன்னுடைய சான்றுகளிலே அதை ஒருபோதும் குறித்து வைக்கிறதில்லை. Why? ஏன்? That money which is supposed to go to the tax, if you put it into the church offering,
God knows that money is not due to him. வரிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை நீங்கள் காணிக்கை பையிலே போடுவீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு அது நன்றாக தெரியும், அது அவருக்கு பிரியமில்லை. It is not his money, it is for the government. அது அவருடைய பணம் அல்ல, அது அரசாங்கத்துக்குரியது. And the devil also knows that. பிசாசுக்கும் அது நன்றாக தெரியும். So if God accepts that money, the devil will accuse God for accepting that which is not to go to him. தேவன் அந்த பணத்தை தனக்கு உரியதல்லாத அந்த பணத்தை ஏற்றுக்கொள்வாரேயானால் பிசாசு தேவனை குற்றப்படுத்துவான். So beloved, this is where we need to be very careful. I told you last week that giving is an eternal business. அருமையானவர்களே, இந்த ஒரு ரீதியிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சென்ற வாரத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொன்னேன், கொடுப்பது என்பது ஒரு நித்திய பணியாய் காணப்படுகிறது. Now then there may be a question, can we ask the tax officials and customs official for some favor? இந்த சுங்கவரி மற்றும் தீர்வை பெறுகிறவர்களிடத்திலே தயவு கேட்கலாமா என்கிற ஒரு கேள்வி உங்களிடத்திலே எழலாம். You can request a favor provided no bribery is involved in it. தயவை நீங்கள் கேட்கலாம், ஆனால் அதிலே எந்த லஞ்சமும் ஈடுபடக்கூடாது. Because favor of men is not anti-biblical. ஏனென்றால் மனுஷருடைய தயவு வேதத்துக்கு புறம்பானது அல்ல. Even for the sake of ministry, we should not give any bribe. ஊழியத்து நிமித்தமாகவும் கூட லஞ்சத்தை மாத்திரம் செலுத்தவே கூடாது. We should not try to just evade tax, giving some tips to the tax officials, saying that it is for ministry. God will not be pleased with it, and the tax official, he will not get converted to Christ any day. எந்த காரணத்தை கொண்டும் ஊழியம் என்கிற பெயரிலே வரி வசூலிக்கிறவர்களிடத்திலே ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதன் மூலமாக ஒரு நன்மையும் ஏற்படாது. அந்த வரி வசூலிக்கிறவரும் கூட ரட்சிக்கப்படவே மாட்டார். The non-Christian officials expect a higher standard from Christians, especially from Christian leaders and preachers. கிறிஸ்தவர் அல்லாத அதிகாரிகள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், பிரசங்கிமார்களிடத்திலே அதிகமான ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறார்கள். Now it is right, because they have heard that Christians are supposed to be the salt of the earth and they are supposed to be the light of the world. அது சரிதான். ஏனென்றால் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று. Now there we had a missionary who just went to a bank to open a savings account in North India. வட இந்தியாவிலே ஒரு மிஷனரி ஒரு பேங்க் அக்கவுண்டை திறக்க வேண்டும் என்று சொல்லி வங்கிக்கு சென்றார். And then the bank official asked him what his profession was. வங்கி அதிகாரி கேட்கிறார், உன்னுடைய பணி என்ன? And he said, I am a missionary. நான் ஒரு மிஷனரி என்று சொல்கிறார். Now that word that bank official did not understand. அந்த அதிகாரிக்கு மிஷனரி என்றால் என்ன என்று தெரியாது. And he said, what exactly are you doing? என்னத்தை தான் செய்கிறாய் என்று கேட்டார். He said, I am preaching God's word. தேவனுடைய வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கிறேன் என்று Now சொன்னார். that also he did not understand. அதுவும் அவருக்கு புரியவில்லை. So he said, okay, tomorrow I will keep the savings book ready for you. சரி, இந்த சேவிங்ஸ் புத்தகத்தை நாளைக்கு நான் ரெடியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். And next day the savings book was given to the missionary. அடுத்த நாள் இந்த சேவிங்ஸ் புத்தகத்தை கொடுக்கிறார். You know what that bank official has written against profession? அந்த வேலை என்கிற அந்த குறிப்பிலே என்னத்தை அந்த வங்கி அதிகாரி எழுதி வைத்தார் தெரியுமா? Saint. பரிசுத்தவான். You know, this is what the world expects from Christians. இதைதான் கிறிஸ்தவர்களிடத்திலே உலகம் எதிர்பார்க்கிறது. That is why the Lord Jesus Christ said, let your light so shine before men that they may see your good works and glorify the Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய நற்கிரியைகளை உலகத்தார் காணட்டும் என்று சொல்லி இயேசு வலியுறுத்துகிறார். Let your light so shine so that they may see your good work. உங்களுடைய ஒளி இப்படியாய் பிரகாசிக்கட்டும், உங்களுடைய நற்கிரியைகளை உலகத்தார் பார்க்கட்டும். So beloved, as we are talking about giving, it is very, very important that we keep this always before our minds. Never ever to cheat the government. அருமையானவர்களே, கொடுக்கிற அதே வேளையிலே இந்த ஒரு குறிப்பை நம்முடைய மனதிலே தெளிவாய் பதிய வைத்துக் கொள்வோம். ஒருபோதும் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. What must go to the government should go to the government, and that should not be directed to God, because God will not be pleased with it. He will not accept it. அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது அரசாங்கத்துக்கே போய் சேரட்டும். கர்த்தரிடத்திலே அதை சேர்க்க வேண்டாம். தேவன் அதிலே பிரியப்பட மாட்டார். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, we thank you for this hard lesson which we have to learn from your word, because this is truth. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான கடுமையான சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Beloved Lord, we just come near you and we say sorry, Lord, that our Christian priorities are all offside. அருமையான ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் கிட்டி சேர்ந்து எங்களுடைய முதன்மைகள் எல்லாம் குளறுபடியாய் கிடக்கிறதை நினைத்து எண்ணி பார்த்து உம்மண்டை கெஞ்சி மன்னிப்பை கேட்கிறோம். We have picked up what is convenient for us,
But that which is correct and that about which you are very strict, we have laid them aside. வசதியானவைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு மிகவும் அவசியமானவைகளை நாங்கள் உதறி தள்ளிவிட்டோம். Forgive us, O God. எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. Help us, O God, to put a real testimony before our government that Christians are Christians. கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு உறுதியான சத்தியத்தை அரசாங்கத்துக்கு முன்பாக வெளிப்படுத்த என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். So that we can be examples for non-Christians, so the entire country might be blessed. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாய் மாறும்படியாகவும் தேசம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் நீர் செய்வீராக. Thank you again for this lesson. இந்த பாடத்துக்காக உமக்கு நன்றி. We give you all glory and honor. உமக்கே துதி கனம் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.